ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் 360லேருந்து உங்கள் விஜே பாலம். வாட் இஸ் த கண்டென்ட் பாலம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கற்பனை சுவையை நிறைய பண்ணிட்டு நான் அந்த இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு சடனாக வந்து கிளைண்ட் வந்து ஒரு ஹையர் ப்ரெஷர் பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சா ஒன்றும் சொல்கிறாரு. பட் அது நாட் பாசிபிள். அது வந்து டீம் லீட் வந்து வாங்கிட்டு வந்து அது முடிக்க சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சு கொடுத்தோன்னே கிளைண்ட் செம்ம ஹாப்பிங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் கொடுத்து செம்ம ஹாப்பியாக இருப்பார் இல்லையா? ஹாப்பி ஆகிட்டாரு. திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு கிளைண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வருது. அதை முடிக்க முடியுமா அவருக்கே தெரியல. என்ன கிளைண்ட் வந்து டீம் லீட் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேருக்கும் டிஸ்ட் என்னன்னா, எம்ப்ளாயி யாருமே காணும். என்னன்னு பார்த்தா எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்புறமா தான் கிளைண்ட் வந்து விசாரிக்கிறாரு. ஆஹா, நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட்னால அதை முடிக்க முடியாமல் ஓவர் டைம் பார்த்து இருக்கிற எம்ப்ளாயோட ஹெல்த் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் ரொம்ப வருத்தப்பட்டு டீம் லீடரை போட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒரு டீம் லீடராக வந்துட்டு ஒரு விஷயம் இப்போ சொல்கிறோன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபீட்பேக் சொல்லிருக்கலாம். அது முடியாது இப்படி பண்ணலான்னு சொல்லிருக்கலாம். ஆனால் நீங்கள் இது சொல்லாமல் நம்ம ஒரு மிஷின் மாரி எல்லாரையும் வேலை வாங்கிட்டோமே, ஒரு ஹியூமன் பீனா நம்ம யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் ரொம்ப வருத்தப்பட்டாராம். டீம் லீடரும் நானும் ஒரு மிஷினாகவே இருந்துட்டேனே மணின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வருத்தப்பட்டு இந்த உடம்பு சரியாத அந்த எம்ப்ளாய்க்கு எல்லாருக்கும் வந்து லீவ் கொடுத்து நீங்கள் எல்லாம் ஹாப்பினஸாக இருங்க, இங்கே ஹாப்பினஸாக இருந்தால் ஒர்க்கு ஹாப்பினஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லீவ் கொடுத்து ஒரு கோவா ட்ரிப்பு வந்து போங்கன்னு சொல்லி விட்டாராம். சரி, இது ஒரு கற்பனை தான். பட் இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, கூட இருக்கவங்க ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஹாப்பினஸாக வச்சுக்கணும். பட் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் வந்து திங்க் பண்ணணும். ஒரு ஹியூமன் பீனாக வந்து அந்த கிளைண்ட்டை சரி டீம் லீடர் வந்து ஹியூமன் பீனாக வந்து அப்புறமா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் காமாக பண்ணுங்க, அது ஒரு ஸ்மூத்தாக ஸ்லோவாக எப்படி பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னாராம். பட் இது வந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணக்குள்ள யோசிச்சு பண்ணணும். தடாபுடான்னு பண்ணால் இது மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. தேங்க்யூ பாசி.